Praise the Lord. காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிற தேவன் இன்றைக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுடைய தேவனே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவன். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை போதிக்கிறவர். போதிக்கிற உம்முடைய அடியானையும் கேட்கிற உம்முடைய தேவ ஜனத்தையும் உம்முடைய சிலுவைக்கு கீழே மறைத்து உம்முடைய திருவார்த்தை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலின் புத்தகம் 13வது அதிகாரம் 12, 13, 14 வசனம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை கவனிப்போம். பெலிஸ்தேயர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்கள், கர்த்தருடைய திருப்பந்தியை நாம் எந்த விதமாக அனுசரிக்க வேண்டும் அல்லது எந்த விதமாக அனுசரிக்க கூடாது என்கிற ஒரு விளக்கத்தை நாம் தேவ வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இங்கே சவுல் ராஜா அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வேத வசனத்திலே வாசிக்கிறோம், பெலிஸ்தேயர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்று நினைத்து எண்ணி நான் துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்கிறான் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துணிகரத்தோடு அவன் செய்தான். பலி செலுத்துவது அவனுடைய வேலை அல்ல. பலி செலுத்துவது ஆசாரியனுடைய வேலை. இவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டது ராஜாவாக இருக்க. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அனுமதிக்காததை நாம் செய்யக்கூடாது. தேவன் நமக்கு சொல்லாததை நாம் செய்து அதனால் வரக்கூடிய சிக்கல்களை நாம் வேதனைகளை சந்திக்கக்கூடாது. வேத வசனத்தோடு விளையாடுகிற அனுபவம், வேத வசனத்தை தேவையில்லாமல் விமர்சிக்கிற அனுபவங்கள், வேத வசனத்தை நம்முடைய நடைமுறைக்கு ஏற்றாற்போல் இல்லாமல் வேறு விதமாய் அதை கொண்டு வருகிற செயல்பாடுகள் எல்லாம் மிகுந்த பயங்கரமான சூழ்நிலைகளை உருவாக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், சவுல் ராஜா அவனை தேவன் தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது வேண்டும். அவன் மூலமாக தேவ ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதற்கு இவனை பயனுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவதற்காக சவுலை தேவன் ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆனால் இப்பொழுது பெலிஸ்தேயர்கள் இவனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். பெலிஸ்தேயர்கள் வந்தவுடனே என்ன பண்ணுகிறான் என்றால், ஆசாரியனுக்குரிய வேலையை இவன் செய்கிறான். அந்த வேத வசனம் சொல்வது எண்ணி துணிந்து செய்தார்கள். அந்த வசனத்தில் நான் பார்க்கும்போது அவன் அங்கே சொல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 13வது வசனத்தில் எப்படி இருக்குது? 13 சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் சிறப்படுத்துவார். ஆண்டவருக்கு மகிமை. நாம் இங்கே பார்க்க வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், பலி செலுத்துவது ஆசாரியனுடைய வேலை. ராஜாவினுடைய வேலை தேசத்தை ஆளுகை செய்வது. ஆனால் இவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டு எண்ணி துணிந்து நான் செய்தேன். துணிகரமான சில காரியங்கள் நமக்கு எதை கொண்டு வரும் என்று சொன்னால், அபாயத்தையும் அழிவையும் கொண்டு வரும். மறந்துவிடக்கூடாது. நாம் எதை செய்ய தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை மாத்திரம்தான் நாம் செய்ய வேண்டும். ஆசாரியன் செய்கிற வேலையை நீ அரசனாய் இருக்கலாம், நீ அதிகாரியாய் இருக்கலாம், உனக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை. தேவன் அந்த அதிகாரத்தை ஆசாரியனுக்கு கொடுத்திருக்கிறார். பலி செலுத்துவது ஆசாரியனுடைய கடமை. அவனை தேவன் அதற்காக பிரித்தெடுத்தார்.
ஆனால் சவுல் என்ன பண்ணுகிறான்? இங்கே பெலிஸ்தியர்கள் சீக்கிரமாய் என்மேல் வந்து விடுவார்கள் என்று நினைத்து எண்ணி நான் துணிந்து என்ன செய்தேன்? துணிகரமாக இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? சாமுவேல் வந்து அவனை பார்த்து கேட்கிறான், நீ இப்படி செய்த காரியம் என்ன? சவுல் சாதாரணமானவன் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், தீர்க்கதரிசியுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவன், முதன்மையான விருந்திலே பங்கெடுக்கக்கூடியவன், இஸ்ரவேலிலேயே முதல் ராஜாவாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் அவன் என்ன செய்தான்? அவன் துணிந்து சில காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். அவன் சொல்லும்போது எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை நான் செலுத்தினேன். நடந்தது என்ன? சாமுவேல் வந்து சொல்கிறான், செய்யக்கூடாததை நீ துணிகரமாய் செய்தபடியினாலே உன்னுடைய ராஜ்யம் உன்னோடு அழிந்து போகிறது, நீ இந்த ராஜஸ்தானத்தை விட்டு இழக்கிறாய் என்கிற ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து 21வது வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 15லிருந்து 21. கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது, நல்லா இங்கே கவனிக்க வேண்டும், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் கர்த்தருடைய ஆசாரியர்களாகிய பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய அவனுக்கு பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது, உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும், ஆசாரியனுக்கு உரியது. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றான். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. போதும், கவனிங்கள். முதலாவது நான் பார்த்தோம், ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலியை துணிகரம் கொண்டு துணிகரத்தின் மிகுதியினாலே சவுல் என்கிற ராஜா செய்ததினால் தேவன் அவனுடைய ராஜ்யத்தை கவிழ்த்து போட்டார். அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கி தகுதி உள்ள தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். இங்கே உசியா என்கிற ராஜாவை குறித்து பார்க்கிறோம். 52 ஆண்டுகள் அவன் சிறப்பான ஆட்சி செய்தவன். அவனுக்கு எல்லாமே அனுகூலமாய் மாறினது. எல்லா தேசங்களிலும் பாராட்டக்கூடிய அளவிற்கு தேவன் அவனை கனப்படுத்தி உயர்த்தினார். ஆனால் உயர்ந்து வரும்போது, ஆசீர்வாதம் பெற்று வரும்போது தேவனுக்கு விரோதமாக மேட்டிமை கொண்டு ஆசாரியர்கள் பலிபீடத்தின் அண்டையிலே செல்ல வேண்டும். ராஜாவாக இருந்தாலும் அவன் தூரமாகத்தான் நின்று தேவனை தேட வேண்டும். ஆசாரியன் நின்று பலி செலுத்துகிற இடத்திலே, ஆசாரியன் நிற்கிற பலிபீட தண்டையிலே நாட்டை ஆளுகை செய்கிற அதிபதியாக இருந்தால் அவன் வரக்கூடாது. அவன் அந்த இடத்திலே ஆசாரியனுக்கு அவன் கீழானவன், மேலானவன் அல்ல. ஆனால் பல வேதம் சொல்லுது, அவன் பலப்பட்ட போது, ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த கவனத்தை நாம் காட்ட வேண்டும். நல்ல ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். அவரை தேடும்போது நல்ல உயர்வை தேவன் தருவார், நல்ல அந்தஸ்தை தேவன் தருவார், நல்ல சுகமான வாழ்க்கையை தருவார்.
நம்முடைய குடும்பத்தை தேவன் சீரும் சிறப்புமாய் நடத்தும் போது நாம் துணிகரம் கொண்டவர்களாக, மேட்டிமை கொண்டவர்களாக இருப்போம். ஆனால் அது எதுவாய் மாறும் என்று சொன்னால் கட்டாயம் ஒரு பெரிய அழிவுக்கு நேராக கொண்டு போகப்படும். வேத வசனத்தை வீட்டிலே உட்கார்ந்து கவனமாய், ஞானமாய், தெய்வ பயத்தோடு வாசிக்க பழக வேண்டும். வேத வசனத்தோடு விளையாடுகிற அனுபவம், வேத வசனத்தோடு கேலி கிண்டல் பண்ணுகிற அனுபவம், வேத வசனத்துக்கு மாறாக பேசுகிற அனுபவங்கள், வேத வசனத்துக்கு மாறாக வாழ்கிற வாழ்க்கை என்ன கொண்டு வரும் என்று சொன்னால் இங்கே பார்க்கிறோம். அவன் பலி செலுத்துவது அவனுடைய வேலை அல்ல. பலிபீடத்தண்டையிலே தூப கலசத்தை கொண்டு வருகிறது உசியா ராஜாவுடைய வேலை அல்ல. அதற்கென்று தேவன் லேவியர்களை வைத்திருக்கிறார், அதற்கென்று தேவன் ஆசாரியர்களை வைத்திருக்கிறார், அதற்கென்று ஆரோனுடைய குமாரர்களை தேவன் வைத்திருக்கிறார். அவன் தூரமாயிருந்து தேவனுடைய பலி செலுத்த பலி பொருளை கொண்டு வர வேண்டுமே ஒழிய இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவன் பலப்பட்ட போது, 16வது வார்த்தை, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமை அடைந்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் என்ன செய்தான்? தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அவனை தடுத்தார்கள். இதை செய்யக்கூடாது, இது உனக்கு துணிகரமான காரியம், இதை நீர் செய்யாதிரும், ராஜாவாக இருக்கிறதுனால நீர் செய்யாதிரும் என்று சொல்லும் போது துணிகரம் கொண்டு ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து தூபபீடத்தை அவன் கையில் எடுத்த போது அவனுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் என்கிற தொழுநோய் வியாதி உள்ளவனாய் கர்த்தர் அவனை மாற்றி காலமெல்லாம் அவன் அரச பதவியிலிருந்து விலகி காலமெல்லாம் வியாதிப்பட்டவனாக அவன் இருந்தான். காரணம் துணிகரம். துணிகரமான காரியங்கள் எதை கொண்டு வரும்? நாம் நினைப்போம் உடனடியாக அதற்கு அபாயம் வரவில்லை, அழிவு வரவில்லை என்றெல்லாம் நாம் நினைப்போம். ஏன் ஆண்டவர் இதை நமக்கு எழுதி வைக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. மூன்றாவதாக ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம், அங்க பாருங்க வசனம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, அவனுடைய துணிகரத்தின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே செத்தே போனான். நல்லா கவனிக்க வேண்டும். 3 வசனங்கள் நாம் வாசித்திருக்கிறோம். துணிகரம் எதை கொண்டு வரும்? நம்பர் 1, இருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணும். துணிகரம் எதை கொண்டு வரும்? வியாதியின் அகோரத்தை கொண்டு வரும். துணிகரம் எதை கொண்டு வரும்? வாழ்க்கைக்கு முடிவு சாவையை கொண்டு வந்துவிடும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய காரியங்களில் நாம் துணிந்து சில காரியங்களை செய்யக்கூடாது. கவனமாய் ஞானமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்க பாருங்க, இங்க துணிகரம் கொண்டு வந்ததுனால சவுலுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் பிடுங்கிவிட்டார். உசியாவுடைய நிலைமை குஷ்டரோகம், ஊசாவுடைய நிலைமை செத்தே போகிற அனுபவம். இந்த 3 சம்பவத்தையும் நீங்கள் சபையின் காலத்திலே பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்திலே 1 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை கவனிங்கள். இது நிமித்தம் 1 கொரிந்தியர் 11:30. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும், பாருங்க, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனர், வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், வியாதி உள்ளவர்கள், அநேகர் செத்தே போனார்கள். கவனிங்க, பாருங்க, கவனிக்கணும், நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். புதிய ஏற்பாட்டு சபை, கொரிந்து சபை சாதாரணமான சபை அல்ல. 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தாலே தெரியும். 1லிருந்து 8 வசனங்களை வாசித்தாலே தெரியும்.
ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருந்த சபை, எல்லா விதமான கிருபா வரங்களை பெற்றிருந்த சபை, பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்ட சபை. அப்படிப்பட்ட அந்த சபையிலே கொஞ்சம் பேர் எப்படி இருந்தார்கள் என்றால் பலவீனராக இருந்தார்கள், கொஞ்சம் பேர் வியாதிப்பட்டவர்களாக இருந்தார்கள், கொஞ்சம் பேர் மரித்து போன நிலைமையிலே இருந்தார்கள். காரணம் என்ன? அந்த கொரிந்து சபைக்கு தேவன் எவ்வளோ கிருபையை வரங்களை கொடுத்து ஆசீர்வாதமான நிலைமையை வைத்திருக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் துணிகரமாய், நீங்க அந்த 11 அதிகாரத்தை 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை நீங்க திருப்பிக்கோங்க. ஆண்டவருக்கு மகிமை. அதில் தான் நம்ம இப்போ தியானிக்க போறோம். இங்கே நான் பார்க்கிற காரியம் என்னன்னா, பவுல் சொல்லுகிறான், திருவிருந்தை பற்றி இந்த 11 அதிகாரத்தில் பேசுறார். திருவிருந்து கர்த்தருடைய பந்தி எவ்வளவு உன்னதமானது, அதில் நாம் துணிகரம் கொண்டு நாம் அதில் கை வைத்தால் அந்த துணிகரமான செயல்கள் எதை கொண்டு வரும்? கர்த்தருக்கு தோத்திரம், இருக்கிற ஆசீர்வாதங்களை காலப்போக்கிலே எடுத்து போடும். ஆனால் அதே நேரத்தில் 10 அதிகாரம், அதே கொரிந்து சபைக்கு 10 அதிகாரத்தில் எழுதும்போது இது ஆசீர்வதிக்கிற அப்பம் என்று சொல்றார். 10 அதிகாரத்தில் 11 அதிகாரத்தில் வரும்போது அதை அனுசரிக்கிற விதத்திலே அனுசரிக்காவிட்டால் இருக்கிற நன்மைகள் இழந்து போவோம். தீரா வியாதிகள் தொடர்ந்து பின்பற்றி வரும். சிலர் மரித்தே போவார்கள். நிறைய ரகசியங்கள் இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோம் சில நேரங்கள், இது கர்த்தருடைய பந்தி என்பது ஆசீர்வாதத்தைக்குரியது, நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நல்ல சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் எடுக்கிறோம். எடுத்தாலும் அதே நேரத்தில் ஆசீர்வாதத்தை விட முக்கியமானது எது என்று சொன்னால், தேவன் விரும்புகிற நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை செய்வதற்குத்தான் இதுக்கு பேர் ஹோலி கம்யூனியன், பரிசுத்த நற்கருணை என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் இங்கே சொல்லுகிறான், ஏன் அந்த சபையிலே பலவீனர்கள் ஒரு கூட்டம், ஏன் அந்த சபையிலே வியாதிப்பட்டவர் ஒரு கூட்டம், ஏன் அந்த சபையிலே மரித்து போய்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய பந்தியை அவர்கள் துணிகரமாய் அனுசரித்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வைத்துக்கொண்டே வாழ்க்கையை சரியாய் நடத்தாமலேயே, போதனைக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமலேயே, பவுல் எவ்வளவு பெரிய தேவ மனிதன், சாதாரணமான மனிதனா? அவ்வளவு கிருபா வரங்கள் வல்லமைகள் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய மனிதன். ஆனால் அவருடைய செய்தியிலேயே அவர்கள் தாறுமாறான காரியங்களை செய்த போது பவுல் அங்கே குறிப்பிடுகிறார், கர்த்தருடைய பந்தி எப்படிப்பட்ட பந்தி. அப்படியானால் கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்க வந்திருக்கிற நாம், நம்முடைய கையிலே கர்த்தருக்கு தோத்திரம், ஆண்டவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசம் வருகிறது, ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பம் நம்முடைய கையிலே வருகிறது. இதை நீங்கள் நான் என்ன நினைக்கிறோம்? கடையிலே வாங்கி கொண்டு வந்த அப்பம், கடையில் வாங்கி கொண்டு வந்த திராட்சை ரசம் வாங்க வேண்டும், வாயில போட வேண்டும், வீட்டிற்கு வேகமாய் ஓட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொருவனும் தன்னை சிந்தித்து உணர்ந்து எடுக்க வேண்டும். திருவிருந்து ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்ல, திருவிருந்து பரிசுத்தமான வாழ்க்கை செய்வதற்காக. ஏனென்றால் துணிகரத்தோடு நாம் எடுத்தால், தேவ பயம் இல்லாமல் எடுத்தால், தேவன் வைத்திருக்கும் ஒழுங்கின்படி எடுக்காமல் வேறு விதமாய் எடுத்தால், அந்த துணிகரத்திற்குரிய தண்டனைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை உடனடியாக நமக்கு நடக்காமல் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும். சில மக்களை கவனிச்சு பாருங்க, திருவிருந்து ஆராதனையில் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, திருவிருந்தின உடனே எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. நான் யோசிப்பேன், இவங்கெல்லாம் ஏன் வெளியே போறானுங்க? வாழ்க்கை சரியில்லைன்னா சீர்படுத்தணும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு திருவிருந்தன் எப்படி தெரியும்? வாட்ஸ்அப்பில் 2 நாளைக்கு முன்னாடி வந்தது பாஸ்டங்கிறீங்களா? ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து என்று நமக்கு தெரியும். அப்ப இந்த ஜூலை முதல் வாரம், அப்படியானால் ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே திருவிருந்து அனுசரித்திருக்கிறோம். இப்ப ஜூலை முதல் வாரம் 30 நாட்கள் இடைப்பட்ட காலம். இந்த காலத்தை தேவன் எதற்காக வைத்தார் தெரியுமா? ஒவ்வொருவனும் தன்னை சோதித்து அறிய, நான் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறேன், என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது,
நான் தேவனுடைய ஆலயத்திலே நடந்து கொள்கிற விதம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தவான்களோடு என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? திருச்சபையிலே என்னுடைய பங்கை நான் ஒழுங்காக நிறைவேற்றி வருகிறேனா? கடமைக்காக நான் வந்து போகிறேனா? இதெல்லாம் சிந்தித்து சரிப்படுத்தி எடுக்க வேண்டியதுதான் இந்த கர்த்தருடைய திருப்பந்தி. ஆனால் நாம் சவுலை போல, உசியாவை போல, ஊசாவை போல சில நேரங்களிலே துணிகரம் கொண்டு எடுப்பதினாலே பல காரியங்கள் பாதிக்கப்படுகிறது. வேதவசனம் சொல்கிறது, தகுதி இல்லை என்றால் எழும்பி போங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. இதே இதில் நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் ஆண்டவருக்கு மகிமை 24 வசனத்திலிருந்து நாம் கவனிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். நல்ல கவனிங்க. நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னுடைய சரீரமாக இருக்கிறது. நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய சரீரம். உங்க கையில வர்ற அப்பம் எப்படி நீங்க யோசிக்கணும் சொன்னா, ஆண்டவருடைய சரீரம். உங்க கையில வர்ற அந்த பாத்திரம், திராட்சை ரசத்தின் பாத்திரம், ஆண்டவருடைய ரத்தம். ஆண்டவருடைய சரீரத்தை, ஆண்டவருடைய ரத்தத்தை கையில ஏந்தி கொண்டிருக்கும் போது நான் தகுதியுடைய மகனாயிருக்கிறேனா? என்னை நான் நிதானித்து பார்க்கிறேனா? தவறுகள் எங்கேயாவது நடந்திருக்கிறதா? என்னுடைய ஜீவியம் எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது? வீட்டில் என்னுடைய ஜீவியம், சபையில் என்னுடைய ஜீவியம், சமுதாயத்தில் என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து, அநேகர் பங்கு கொள்ளாதனாலே அநேகர் வியாதியோடையே வாழ்கிறார்கள். இல்லை என்றால் சிலர் நினைப்பீர்கள், சில சபையில் சில வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும் போது நான் பார்த்துருக்கிறேன், சிலர் பின்னால் இருந்து அப்படி நக்கலாக சிரிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு வியாதி வரல, வரும். ஒருபோதும் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. நீங்கள் நானும் ஆரோக்கியமா இருக்கமா? கர்த்தருடைய கிருபை. யாரோ ஒரு நபர் பலவீனமா இருக்கிறாங்களா? அவங்களுக்காக நம்ம தயவு காட்டணும், அன்பு காட்டணும். அதுக்காக உண்மையான ஜெபத்தை என்ன செய்யணும்? செய்யணும். அவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது, நக்கல் பண்றது, அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுடைய குணலட்சணமே கிடையாது, தெய்வீக குணமே கிடையாது. ஒரு நபருடைய துன்பங்கள், கஷ்டங்களை கண்டு ஒரு நாள் நம்ம சிரிக்கக்கூடாது, அதை கேலி பண்ணக்கூடாது. இன்னைக்கு அவங்களுக்கு கஷ்டம், நாளைக்கு நமக்கு கஷ்டம் வரலாம். இன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம், நாளைக்கு கீழே போயிடலாம். அவங்க கீழே கிடந்திருப்பாங்க, மேலே கர்த்தர் தூக்கிடுவார். ஆண்டவருக்கு மகிமை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் யாருடைய பலவீனங்களை கண்டு நாம் பரிதவிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக விசாரிக்க வேண்டும். அதை செய்ய முடியவில்லை என்றால் அமைதியாக நாள் இருந்துவிட வேண்டுமே ஒழிய ஒரு மாதிரி நாம் செய்யக்கூடாது. அப்போ பவுல் இங்கே சொல்லும்போது சொல்றார், அவர் சொல்லும்போது சொல்றார், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்ற, பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திர ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றார் செய்யுங்கள்னு. ஆனால் நம்மிலே அநேகர் திருவிருந்து நேரங்களில் எழுந்து வெளியே போய் விடுகிறோம். திருவிருந்து டைனிங் டேபிள் கிடையாது, இது கம்யூனியன் டேபிள். கர்த்தர் இயேசுவை நினைக்கிற ஒரு காரியம். அந்த இடத்துல நம்ம வரும்போது நமக்கு உண்மையாகவே ஒரு தெய்வீக பயம் வரணும். பவுல் இந்த இடத்துல சொல்லும்போது நிறைய சொல்றார். ஏன் உங்களில் வியாதியாய் இருக்கிறீர்கள்? ஏன் உங்களில் பலவீனராய் இருக்கிறீர்கள்? ஏன் உங்களில் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? கர்த்தருக்கு தோத்திரம். நான் யோசிப்பேன், சில நல்ல விசுவாசிகள் ஆனாலும் கூட திருவிருந்து அசட்டம் பண்ணிட்டு போறாங்களே அப்படின்னு யோசிப்பேன் நான். ஆனால் வேதவசனத்துடைய ஒழுங்குக்கு வரும்போது
நல்ல திருவிருந்தை பற்றி அறிந்தவர்கள் அன்றைக்கு ஊரு கூட பிரயாணம் பண்ண மாட்டாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் அன்றைக்கு தங்களுடைய லோக்கல் சர்ச்சில் இருப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய பந்தி அவ்வளவு முக்கியமானது. நீங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு தோத்திரம். 27வது வசனத்தை வாசிமா. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் பாருங்க, கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். பாத்தீங்களா? பாருங்க, அபாத்திரமாய் பாத்திரவான்களாய் மாறுவதற்கு நம்மை சோதித்து நிதானித்து அறிந்து குறையை சரிப்படுத்தி குற்றங்களை சரிப்படுத்தி தேவனுக்கு நமக்கு நல்ல தொடர்பை உண்டாக்கி தேவ சித்தம் என்ன என்று அறிந்து நம்மை சுத்திகரிக்க வேண்டிய விதத்தில் சுத்திகரித்து கர்த்தருடைய பந்தியிலே ஒரு தேவனுடைய பிள்ளை பங்கெடுக்க வேண்டும். துணிகரமாக தேவனுடைய சமூகத்தில் அப்பத்திலே கை வைக்கக்கூடாது. அப்படியானால் நான் அதற்கு தகுதியில்லை என்று போய்விடலாமா? ஆண்டவர் 1 மாதம் உனக்கு டைம் கொடுக்கலையா? போன கம்யூனியன் எடுத்து இந்த கம்யூனியனுக்கு வந்திருக்கிறிய, இந்த 30 நாள் இடையில இருக்கிற இந்த இடையில உட்காந்து ஜெபம் பண்ண முடியலையா? பாவ அறிக்கை செய்ய தெரியலையா? குற்றங்களை உணர முடியலையா? தவறை ஒத்துக்கொள்ள முடியலையா? தப்பான காரியத்திலிருந்து வெளியே வர முடியலையா? அப்ப நாம் என்ன செய்கிறோம்? துணிகரமாய் தேவனுடைய காரியங்களை நாம் செய்யும் போது குற்றமுள்ளவனாயிருப்பான். ஆண்டவருக்கு மகிமை. இதை எதுவரைக்கும் செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு? அவருடைய வருகை வரை. அவருடைய வருகை வரை அதை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. அவருடைய வருகை எப்பன்னு நமக்கு தெரியாது. அவர் எந்த நேரத்திலே வரலாம். மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்க 2 காரியம். மனிதனுக்கு எப்பொழுதாவது மரணம் நடக்கலாம். பிரசங்கிற எண்ணிலிருந்து உட்கார்ந்திருக்க உங்களிலிருந்து யாருடைய உயிருக்கும் யாரும் கேரண்டி கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. அப்படியானால் நாம் மரித்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களாய் மரிக்க வேண்டும். இயேசு எப்பொழுது வருவார் என்று தெரியாது. அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தி. ஒரு மனிதனுக்கு பாருங்கள், ரத்தம் இல்லாமல் ஒரு வாழ முடியாது. ஒரு விபரீதம் நடந்து விட்டது, இல்லாட்டா ஒரு அபாயம் நடந்து விட்டது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விட்டது, உடம்பிலிருந்து ரத்தம் போகிறது என்றால் உடனே ரத்தம் என்ன செய்வாங்க? ரத்தம் வாங்கி ஏற்றுவாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். எல்லா ரத்தத்தையும் ஏற்றிட முடியாது. ஏ குரூப்னா ஏ குரூப்பை தான் ஏற்றணும். பரவாயில்ல, பி குரூப்பை ஏற்றுங்கன்னா செத்தே போவேன். ஆண்டவருக்கு மகிமை. எல்லா ரத்தமும் உன்னை சுத்தமாக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் தான் உன்னை சுத்தமாக்க முடியும். அதனால தான் அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் அடிக்கடி இயேசு ரத்தத்தை மனதில் எண்ணுவார்கள், வாயிலே உச்சரிப்பார்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு இயேசு என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களே இல்லை, இயேசுவின் ரத்தம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களை பார்க்க முடியவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் உண்டாக்கி வைத்திருக்கிற நோக்கம் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அப்படியானால் நாம் பரிசுத்தப்பட வேண்டும். அநேக நாம் என்ன நினைக்கிறோம்? கம்யூனியன் ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை விட பரிசுத்தத்துக்கு கம்யூனியன் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆசீர்வாதம் யார் வச்சுக்கலாம்? நம்மளை விட இயேசுவை அறியாதவன்கிட்ட கோடி கோடியாக சொத்து இருக்கு. நாம் ஆசீர்வாதத்திற்காக கம்யூனியனில் கை வைக்க கூடாது. ஆண்டவருக்கு மகிமை. இயேசு இந்த நேரத்தில் வந்தால் அல்லது மரணம் எனக்கு சம்பவித்தால் நான் ஒரு பரிசுத்தவானாக, ஒரு பரிசுத்தவாட்டியாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் சோதிக்க வேண்டும். சோதித்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்தால் இந்த கர்த்தருடைய பந்தி உனக்கு வியாதியை சுகமாக்கும். பலவீனத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் வெளியேற முடியும். நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை செய்ய முடியும். மனசாட்சியில் இருக்கிற எல்லா கரைகள், குறைகள், பிழைகள் எல்லாம் மாறும். ஒரு தெய்வீக தன்மை நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி காணப்பட வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தியை நீங்கள்
தேவையில்லாமல் அசட்டை பண்ணாதீர்கள். ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், அதனால கர்த்தருடைய பந்தி எடுக்க வேண்டும், அப்படி நீங்கள் யாரும் அப்படி கணக்கு போடாதீர்கள். ஏனென்றால் சபையில் ஏராளமான வாலிப பையன்கள், வாலிப பிள்ளைகள் ஞானஸ்நானத்தின் மூலம் உங்களை கர்த்தரிடத்தில் இணைத்து விட்டீர்கள், நல்லது. ஆனால் கர்த்தருடைய பந்திக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அதற்காக வீட்டில் ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி வந்திருக்கிறாயா? தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு இந்த நேரத்தில் வந்தால் அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? இல்லை என்றால் ஏதோ ஒரு சூழல் நிமித்தம் நான் மரிக்கிறேன், பரலோகத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு என்னுடைய மரணம் இருக்குமா என்கிறதையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் அதிகமாய் நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், தொடர்ந்து வாசிங்கள். 28வது வசனம், 29வது வசனத்தை பாருங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, பாருங்க, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் சீக்கிரமாய் முன்னேறிவிட முடியும். ஒரு கிறிஸ்தவன் சீக்கிரமாய் நல்லவனாய் மாறிவிட முடியும். ஒரு கிறிஸ்தவன் சீக்கிரமாய் அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேரம் வந்துவிட முடியும். ஆனால் இன்னும் நாம் தடுமாற்றத்தில் இருக்கிறோம், இன்னும் நாம் தவழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அந்த உயர்வுகள் மேன்மைகள் வரவில்லை என்றால் நம்மை சோதித்து அறிகிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அவர் சொல்றார், பவுல் அங்க எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நம்ம இந்த அப்பம், இந்த ரசம் கையிலே வரும்போது இயேசுவின் சரீரம் என்னுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது, இயேசுடைய ரத்தம் என்னுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. நான் அவருடைய சரீரத்தோடும் அவருடைய ரத்தத்தோடு நான் இணைக்கப்பட வேண்டும். இந்த சரீரம் இருந்து இந்த சரீரத்தில் ரத்தம் இல்லாவிட்டால் அந்த சரீரம் வாழ முடியுமா? அல்லது வெறும் ரத்தத்தை வைத்துவிட்டு சரீரம் இல்லாவிட்டால் வாழ முடியுமா? சரீரத்தோடு ரத்தம் கலக்க வேண்டும், ரத்தத்தோடு மாமிசமாகிய சரீரம் கலக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும். காலம் கடைசி, உலகம் ஒரு பெரிய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அரசியல் தலைவர்களால் இந்த உலகத்தை நடத்த முடியவில்லை, மதவாதத்தால் இந்த உலகத்தை காக்க முடியவில்லை. எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருந்தும் பஞ்சம், பசி, பொருளாதார நெருக்கடி, ஒரு பெரிய அபாய கட்டத்துக்குள்ளே நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய ஜனமே, தேவன் நமக்கு வேதாகமத்தை கையிலே கொடுத்து துணிகரமாக ஒரு காரியத்தை செய்தால் என்னெல்லாம் நடக்கும் என்கிற எச்சரிப்பையும் தேவன் தந்து, நாம் இன்னமும் அதில் கவனக்குறைவாக இருந்தால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய தரம் மிகவும் பரிதாபமான தரத்துக்குள்ளே போய்விடாமல் இருக்க நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன்னை நிதானித்து அறியாததினாலே கர்த்தருக்கு தோத்திரம், அவனுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கால நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகுவதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறது உம்முடைய பந்தி. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமான வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இந்த பந்தி என்னை தகுதிப்படுத்துகிறது. எனக்கு நீர் தந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்து விடாமல் இருக்க இந்த பந்தி என்னை தகுதிப்படுத்துகிறது. நான் ஆரோக்கியமாய் இருக்க இந்த பந்தி என்னை தகுதிப்படுத்துகிறது.
தேவனே, நான் மரித்து விடாமல் இருக்க இந்த பந்தி என்னை தகுதிப்படுத்துகிறது என்கிற அந்த உணர்வை தேவ ஜனங்களாகிய நாம் இந்த கால நேரத்திலே பெற வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் இங்கே சொல்லும்போது 26வது வார்த்தையை பாருங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் எதை செய்கிறாமா? அவருடைய மரணத்தை அப்படியான அர்த்தம், நாம் உயிரோடு இருக்கும் வரை கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்க வேண்டும். இயேசு வருவரை பந்தியை அனுசரிக்க வேண்டும். ஆனா இயேசு எப்போ வருவான்னு தெரியாது. நமக்கு எப்போ மரணம் வரும்னு நமக்கு தெரியாது. அப்படியெல்லாம் நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம கவனமா இருக்கணும். அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய வருகைக்காக தங்களை ரொம்ப ஆயத்தமாகி இருப்பாங்களாம். ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு தோத்திரம். அந்த நாட்களில் நான் கேட்டிருக்கிறேன், என் இயேசுராஜன் வருவார் எண்ணிலடங்கா தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருவார், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அவர் வந்தால் நான் அவரோடு செல்வேன் என்கிற நிச்சயம் நமக்கு வர வேண்டும். ஏதோ சபைகளுக்கு வர்றோம் போகிறோம், ஏதோ ஒரு கூட்டத்துக்குள்ள அப்படி வந்துட்டு போகிறோம், ஒரு திருவிழாவுக்கு வந்துட்டு போகிறோம், அந்த மாதிரியெல்லாம் சபையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் இங்கே இருந்து பலிபீடத்திலிருந்து தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா சரண்டர் ஆகணும் வேத வசனத்துக்கு. இங்கேருந்து பேசப்படுகிறது பாஸ்டர் தாசியாருடைய வார்த்தையே கிடையாது. பைபிள் இருந்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. வாரமெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அப்போ துணிகரமான காரியங்களை செய்து அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அவர்கள் இருந்ததில்லை. நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் இந்த பந்தியை அனுசரிக்கிறோம், அதே நேரத்தில் பரிசுத்தம் அடைவதற்கும் இந்த பந்தியை அனுசரிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து துணிகரமாய் சவுல் செய்தது, ராஜ்யத்தை அவனை விட்டு தேவன் பிடுங்கிவிட்டார். உசியா துணிகரமாய் செய்ததினாலே குஷ்டரோக வியாதினால் காலமெல்லாம் அவன் வியாதிப்பட்டு மரித்தான். ஊசா துணிகரமாய் தேவனுடைய பெட்டியை பிடித்ததினாலே கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்தே போனான். இதைத்தான் பவுல் அங்கே சொல்றார். உங்களில் சிலர் பலவீனராயிருக்கிறீர்கள், உங்களில் சிலர் வியாதியாயிருக்கிறீர்கள், உங்களில் சிலர் மரித்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே தேவனுடைய பரிசுத்த பாத்திர தண்டையிலே வரும்போது நமக்கு ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாகட்டும். முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் இப்பொழுது பேசுங்கள். ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுங்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஏனோ தானோ மாசத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி அந்த மாதிரி மனநிலையை இன்னைக்கு மாத்திருங்க தயவுசெய்து. தேவன் ஒரு எச்சரிப்பின் செய்தியை நமக்கு தர்றார். ஆயத்தம் இல்லாம பந்தில கை வைக்கிறாங்க. அறிக்கையிட வேண்டிய காரியத்தை அறிக்கையிடுங்க. பவுல் சொல்றது போல இது கர்த்தருடைய ரத்தம், இது கர்த்தருடைய சரீரம், இதை நிதானித்து அறிய வேண்டும். அபாத்திரமா இதை அனுசரிக்க கூடாது. அபாத்திரமாய் அனுசரித்தால் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து நாம் குற்றமுள்ளவர்களாய் காணப்படுவோம். எனவே எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன்
கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அன்பானவர்களே, தேவன் நம்மை தண்டிப்பதற்காக நமக்கு ஆண்டவர் ஆலயத்தை வைப்பதில்லை, ஆராதனையை வைப்பதில்லை, கர்த்தருடைய பந்தியை வைப்பதில்லை. நாம் நல்ல பரிசுத்தவான்களாய் மாறுவதற்காக கர்த்தருடைய பந்தியை நமக்கு முன்னாலே வைத்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் வருவார். நினையாத நேரத்தில் அவர் வருவார். நினையாத நேரத்தில் அவர் வரும்போது அவரை சந்திப்பதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்தவான்களாய் மாற நம்மை இந்த பரிசுத்த இந்த மேஜைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, தவறு இழைத்திருந்தால் என்னை மன்னியும் என்று கேளுங்கள். தேவனே, துணிகரமாய் சில காரியங்களை நான் செய்திருந்தால் என்னை மன்னியும் என்று கேளுங்கள். துணிகரமான வார்த்தைகள், மன்னிங்கப்பா, நான் உங்களோட விளையாடக்கூடாதப்பா, உங்க வசனத்தோட விளையாடக்கூடாது. தேவனே, உங்களுடைய வசனம் இருபுறமும் கருக்கான பட்டயம். தேவனே, உம்முடைய வசனம் ஆவியையும் ஊனையும் தனித்தனியே பிரிக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா. குறைகள், தவறுகள், பிழைகள் இருந்தால் ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கப்பா, என்னை சுத்தமாக்கப்பா, என்னுடைய வாயை கழுவுங்க ஆண்டவரே, வாயை கழுவுங்க. இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே, சிந்தனையை கழுவுங்க ஆண்டவரே, எண்ணத்தை கழுவுங்க ஆண்டவரே, பேச்சை கழுவுங்க ஆண்டவரே, செயல்பாடுகளை கழுவுங்க ஆண்டவரே, ஆண்டவரே. வேத பிரமாணத்தை மீறி இருந்தா மன்னிங்க ஆண்டவரே, சபையின் பிரமாணங்களை மீறி இருந்தா மன்னிங்க ஆண்டவரே, சபையினுடைய ஆராதனைகளை மீறி இருந்தா மன்னிங்க ஆண்டவரே. அது நிமித்தம் எனக்கு பலவீனம் வரக்கூடாது, அது நிமித்தம் வியாதி என்னை தொடர்ந்து வரக்கூடாது, அது நிமித்தம் ஆண்டவரே மரணம் சம்பவிக்க கூடாது, அது நிமித்தம் இருக்கிற ஆசீர்வாதம் எடுபட்டு போய்விடக் கூடாதப்பா. தேவனே, என் இருதயம் மேட்டுமை அடைந்திருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை நீங்க ஆசீர்வதிக்கத்தானே வச்சிருக்கீங்க ராஜா. சுயம் என்னில் சாம்பலாய் மாறே, சுத்தாவியே அனல் மூட்டோ, ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை உணர்ந்து சொல்வோமா? கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியாராத்மா சரீரம் அன்பரை உமக்கென்று தந்தே, ஆலய ஆக்கியே இப்போ ஆசீர்வதித்தர். இருதயத்து மேல கை வச்சு சொல்லுங்க. ஆவியாராத்மா சரீரம் அன்பரே தந்தே, அன்பரே உமக்கென்று துணிகர கொள்ள மாட்டேனப்பா. ஆலய ஆக்கியோ இப்போ ஆசீர்வதித்த. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து, கல்வாரியே
இரத்தத்தாலே. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. கரை நீங்க இருதயத்தை சொல்லுங்க. கழுவும் இரு இரத்தத்தாலே. கரை நீங்க இருதய பொன்னையும் பொருளையும் விரும்புவே. மண்ணின் வாழ்வையும் நான் வெறுத்தேன். மன்னவன் இயேசுவை சாயல் இந்நிலத்தை கண்டதா. பொன்னையும் கண்ணகை விரும்பே அலைவாயக்கூடாதையா. மண்ணின் வாழ்வையும் நான் வெறுத்தேன். மன்னவன் இயேசுவை சாயல் இந்நிலத்தை கண்டதா. கடைசியை சொல்லலாமா? கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்து. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்து. கழுவும் திரு இரத்தத்தாலே. எல்லாரும் கேட்கலாமா? கரை நீங்க இருதயத்தை. கரைகளோடு நான் பங்கெடுக்க விரும்பவில்லை. கழுவும் திரு இரத்தத்தாலே. இருதயத்தை மாத்திரமல்லப்பா, ஒவ்வொரு அவயவங்களையும் ஒரு விசையாய் கழுவுவீராக. கழுவும் திரு இரத்தத்தாலே. உச்ச தலைமுத உள்ள கால் வரை கரை நீங்க இருதய. பரிசுத்த ஆவியானவரே, சவுல் துணிகரம் கொண்டு செய்ததினால் அவனுடைய அரசாட்சியை பிடுங்கி விட்டீரப்பா. உசியா துணிகரம் கொண்டு தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு போனதினால் காலமெல்லாம் அவன் குஷ்டரோகியாய் மாறிவிட்டான். ஊசா துணிகரம் கொண்டு பெட்டியை தொட்டதினால் செத்தே போய்விட்டான். அப்பா தேவனே, எங்களை தாழ்த்துகிற ராஜா, உம்முடைய வருகைக்கு சபை ஆயத்தமாகட்டும். உம்முடைய வருகைக்கு ஊழியர்கள் ஆயத்தமாகட்டும். உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே தேவ ஜனங்கள் குடும்பங்கள் ஆயத்தமாகட்டும். ஆண்டவரே, இந்த அப்பம் இந்த ரசம் உம்முடைய சரீரமாய் நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. உங்க ரத்தமாய் அதை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏற பெற்ற அந்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டீங்களே. நாங்கள் ஜீவனோடு இருக்க, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு தந்தவை எங்களை விட்டு போய்விடாமல் இருக்க தேவனே, காலமெல்லாம் நாங்கள் பலவீனராய் வாழாமல் பலமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு இந்த பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. என்ன கழுவுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை கழுவுங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களை கழுவுங்க ஆண்டவரே, என் கணவனை கழுவுங்க ஆண்டவரே, என் மனைவியை கழுவுங்க ஆண்டவரே, என் பெற்றோரை கழுவுங்க ஆண்டவரே, எங்க சபையை கழுவுங்க ஆண்டவரே, எங்க ஆராதனையை கழுவுங்க ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. எது எங்க வாழ்க்கையில நடந்தாலும் பரிசுத்தவான்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னீரே. என் ரத்தத்தை நினைவு கூறுங்கள், என் சரீரத்தை நினைவு கூறுங்கள். என் வருகை மட்டும் இதை அனுசரியுங்கள். தன்னைத்தானே சோதித்து அறியுங்கள். அபாத்திரமா யாரும் இந்த பாத்திரத்தில்
கை வைக்க துணிகரம் கொள்ள வேண்டாம் என்றெல்லாம் எங்களுக்கு சபைக்கு ஆலோசனை தர்றீங்களப்பா. இந்த கர்த்தருடைய பந்தி எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. வலது கையை உயர்த்தி, எல்லாம் வலது கையை உயர்த்தி, நான் சொல்றதுக்காக அல்ல, என்ன ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறப்பா, பரிசுத்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருடைய பந்திக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை நீங்க மன்னிச்சீங்க நான் நம்புறேன். ஒரு சுத்த ஜீவியம் செய்ய இந்த 7வது மாதத்தில், 7வது மாதம் பரிபூரணமான மாதம், பரிபூரணமான நன்மைகள் வந்து அடைகிற மாதம், பரிபூரணமாய் பரிசுத்தம் அடைகிற மாதம். வலது கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்தவர்கள் வலது கையை உயர்த்தி ஹல்லேலூயா அவங்களுடைய கைகளை ஆண்டவருக்கு நேராய் காட்டி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ரகபா சந்தரா லபலா தீரபாலா கந்தர ரபலபா ரெந்தர ரபா லபலபா ரபா தீரரபா கபல ரபா தியந்தர ரபக்கரபா சந்தர ரபா. ஒரு விடுதலை இறங்கி வரட்டும், விடுதலை இறங்கி வரட்டும், ஒரு விடுதலை இறங்கி வரட்டும், ஆவியானுடைய தொடுதல் இறங்கி வரட்டும், ஆவியானுடைய தொடுதல் இறங்கி வரட்டும்பா. கழுவுங்க, எங்களை கழுவிருங்க, கழுவிருங்க, பரிசுத்தமாக்குங்க, வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. தேவனே கபா 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 கபாபா. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ உம்முடைய அன்புக்கு ஈடு இணை ஆகுமா? உம்முடைய அன்புக்கு ஈடு இணை ஆகுமா? அன்பே 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 கல்வாரி அன்பே கல்வாரி அன்பே, எங்களை கரை சேர்க்கிற அன்பே, எங்களை கரை சேர்க்கிற அன்பே, எங்களை கரை சேர்க்கிற அன்பே. ஹல்லேலூயா. கானான் பயணத்தை நோக்கி பிரயாணம் பண்ண வைக்கிற அன்பே, அன்பே உம்முடைய அன்புக்கு அடிபடுகிறோம். ஓரிய வல ரபல பர 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 பதரபா இத ரபா 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 யக்கர பர 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 ரபா ரபக்கர பல ரா அக்கர பர பர ஹரி அந்தர ரபக்கரபா சந்தர ரபதரி வலக்கரபா தீர லபக்கரபா. எங்க சுயம் மாறட்டும், எங்க சுயம் மாறட்டும், எங்க மேட்டிமை மாறட்டும், எங்க அகந்த மாறட்டும், ஆணவம் மாறட்டும், கர்வம் மாறட்டும். ஆண்டவரே கபா 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 தர பல பர பல பர பல பர பல பர பா. சந்தை வெளிகளில் வந்து போகிறவர்களாய் நாங்கள் இருந்து விடக்கூடாது ராஜா. ஹல்லேலூயா. பக்தி மார்க்கத்தில் நாங்கள் வாழணும் சாமி. கிறிஸ்தவத்தை கேலி கூத்து ஆக்கிடக்கூடாது ராஜா. சபையை கேலி கூத்து ஆக்கிடக்கூடாது. ஊழியத்தை கேலி கூத்து ஆக்கிடக்கூடாது. தேவனே ஒரு தெய்வ பயம், ஒரு பரிசுத்த சிந்தை, பரிசுத்த நடக்கை, தாழ்மையான இதயம், தேவனே சகிப்பு தன்மை, பாவ கரைகள் கழுவப்பட்ட நிலைமையிலே எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அர்ப்பணம் பண்ணுகிறோம். எங்களுக்கு இந்த பந்தியை ஆசீர்வாதமாய் மாற்றும். பரிசுத்தத்திற்கு நேராக இந்த பந்தி எங்களை வழிநடத்தட்டும். தூய வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தட்டும். சுத்த ஜீவியம் செய்வது வழிநடத்தட்டும். கரை திரை பிழையற்ற ஆண்டவரை கற்புள்ள மனவாட்டியாய் எங்களை இது மாற்றட்டும். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் ஆண்டவரே உமக்கு சுகந்த வாசனையாய் எங்களுடைய பலிபீடம் செப்பனிடப்படட்டும். இந்த கால நேரத்தில் எங்களுடைய பலிபீடம் செப்பனிடப்படட்டும். ஆண்டவரே தகர்க்கப்பட்டு உடைந்து நொறுங்கி கிடந்த பலிபீடத்தில் தேவ அக்கினி இறங்கவில்லை. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டார், அக்கினி இறங்கினது, வான அக்கினி இறங்கினது, தேவ ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. தேவனே எங்கள் மேல் இறங்கும், எங்கள் சிந்தனை மண்டலங்களில் இறங்கும், எண்ணங்களில் இறங்குங்கப்பா. ஒரு விடுதலையின் வாழ்வை தாங்கப்பா. இந்த 7வது மாதத்தில் ஒரு வெற்றியின் மாதமா மாற்றுங்க ஆண்டவரே, ஜெயத்தின் மாதமா மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புதத்தின் மாதமா மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை ப்ளீஸ் பண்ணி வாழ்ற மாதமா மாற்றுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதமா எங்களுக்கு மாற்றி தருவதற்காக ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர இயேசு ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே.